தேகேஸ்வரி 1 வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. தலை நெஞ்சு வயிறு வலி 1 வருஷம். பாருங்க இப்ப இருக்காண்டு. அது நீ எப்படி வாருது? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய நாங்க படிச்சு உள்போமா. இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த அம்மாவும் போய் அந்த பொண்ணும் போய் செட்டப்பு, இது எல்லாம் பக்கா செட்டப்பு. நம்புங்கடா. ஆல்ரெடி குட்டி பாஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மோசமான வழியில நம்ம ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற காசு பத்தல, இன்னும் நமக்கு நிறைய அற்புதங்கள் வேணும், அதிசயங்கள் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டல்ல சும்மா போயிட்டு இருக்கவங்களாம் பாஸ்ட்னு சொல்லிட்டு ஆகலாம். ஓகே, இங்க போனா நம்மளுக்கு நிறைய காசு வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசையும் போய் விட்டுறாங்க. இதான் நடக்குது. ஹிந்து முஸ்லீம் இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் எதுவும் பொருள்லாம் வாங்காதீங்க, அவங்க சாப்பிட கொடுத்தா எதுவும் வாங்காதீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து போவதுக்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். அவர் என் கூட தான் இருக்காரு என்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால உன்னை எவனும் தொட முடியாது. இவனையும் நம்பி நீங்க போறீங்க. முட்டாள்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்துங்க. இவங்களா நம்பி தயவு செஞ்சு உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சர்ச்சுங்கிறது ஒரு அமைதியான ஒரு விஷயம். நான் கிறிஸ்டினே, அதனால இப்படி பேசுறேன் அப்படிலாம் நினைச்சிடாங்க. கோயில் கூடையில சாப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் மசூதி போனதில்லை. பட் ஆனா ஒரு முஸ்லீம் கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு நார்மலான கிறிஸ்டின் தாங்க. எனக்கு இந்த சண்டே சர்ச்சுக்கு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு மனசுக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் சர்ச்சில் போயிட்டு சும்மா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாகணுங்கிறதுக்காக நான் நார்மலா சர்ச்சுக்கு போயிருக்கேன், கோயிலுக்கு போயிருக்கிறேன். இவ்வளவுதான். நான்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய ரொம்ப பயங்கரமான கிறிஸ்டின், கடவுள் இல்லாம அப்படி இப்படின்லாம் கிடையாது. முதல்ல நான் என்னையே தான் நான் நம்புவேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி சொன்னதுதான், பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதுதான் இப்போ திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்ல போனால். இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர் இப்படி 1 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டு கடவுளேன்னு வந்துட்டு தான் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நான் எதாவது செஞ்சாதானே எனக்கு கிடைக்கும். நான் என்ன பேசுறேன்னு ஒன்று இருக்குல்ல, சும்மா கடவுள்கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தா கிடைக்குமாங்க? சத்தியமா கிடைக்காது. அதே மாதிரிதான், நீங்க உழைச்சாதான் நீங்க சோறு திங்க முடியும். இந்த ஊழியத்துக்கெல்லாம் போனா உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னா தயவு செஞ்சு யாருங்க இவங்களாம்? இவங்கெல்லாம் பார்த்தா பாஸ்டர் மாதிரி இருக்காங்க. கடவுள் என் கண்ணுக்கு மட்டும்தான் காட்சி அளிக்கிறாரு, இப்படி என்கிட்ட மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சின்னோண்டு ஒரு வீட்டுல ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய சர்ச்சு சபை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய ஆளாவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க நீங்க குடுக்குற காசு, நீங்க ஏமாந்த துட்டு. சில பேர்லாம் சொல்றாங்க பிரைவேட் ஜெட் எல்லாம் இருக்குங்கிறாங்க. பாத்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறீங்கன்ட்டு. இன்னொரு விஷயம், இது ஏன் நான் பழைய வீடியோல சொன்னதுதான். நிறைய பேர் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபரா வந்திருப்பீங்க. குட்டி பஸ்டர் வீடியோ கேட்கறத கொடுப்பவர் கடவுள் தான். இந்த உலகத்துல பிச்சைக்காரங்கன்னு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க. கை கால் சரியில்லாம மனுஷங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நார்மல் மனுஷனா இருந்திருப்பாங்க. எல்லாராலையும் 3 நேரமும் சாப்பிட்டுட்டு திருப்தியான வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லாரும் வாழ்ந்திருப்பாங்க. கேட்கறத கொடுப்பவர் கடவுளா இருந்தால். அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வாழ்ற உலகம் எவ்வளவு மோசமா இருக்குது. நம்ம நாளைக்கு காசு பார்க்கணும், நம்ம உழைக்கணும், நம்ம வீடை பார்க்கணும். எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது தெரியாதமா என்ன ஒருத்தங்க அன்பால கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என் வீட்டுல தெரியாம அமுச்சு வச்சுட்டாங்க. டேய் சர்ச்சுக்கு தான் போறாங்க, கூட போடான்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. அங்க என்னென்னமோ பண்றாங்க. ஒரு பாட்டி என்னடா குதிக்குது, ஆடுது, என்னென்னமோ பண்ணுது. அப்படியே அந்த ஃபாதர் நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டோமேன்னு சொல்லி நம்ம கிட்டலாம் பாடி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் என் மூஞ்சி பார்த்தா இப்படியே தான் இருக்குது, ஒண்ணுமே பண்ணல. என்ன இது, இவரு வெறும் பாட்டு தானே பாடுறாரு, இதுக்கு ஏன் இப்படி இப்படின்னு குதிக்கிறாங்க அப்படின்னு என் மூஞ்சி பார்த்தா அப்படியே சாதாரண ஒரு ரியாக்ஷன் தான். அவ்வளவுதான் என் ரியாக்ஷன். அப்படிதான் இருந்தது. ஒரு 4 இடத்துல போய் வேலை பார்க்குறீங்க, நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, அந்த கடவுளுக்கு ஐயா இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு நார்மலா கும்பிட்டுட்டு உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்கு உதவிட்டு நீங்க பாட்டுக்கு செவனேன்னு இருங்கங்க. உண்மையிலே நல்லா வாழுவீங்க. நீங்க எனக்கு எப்பா என்கிட்ட இத்தனை கோடி இருக்குது, அப்போ இந்த கடவுள்கிட்ட போய் வேண்டணும், இந்த சபைக்கு போனா நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகுவோம் அப்படின்னு சத்தியமா நினைக்காதீங்க. நிறைய முட்டாவசங்க இருக்கானுங்க. இந்த மாதிரி போய் காசை கொடுக்க வேண்டியது, அவன் மொத்த காசையும் சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயோ ஓடி போயிடுவான். இதெல்லாம் நடந்ததை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போய் வசமா போய் லாக் ஆயிடாதீங்க. காசு போயிடும், ஒண்ணுமே இருக்காது பின்னாடி. உங்களுக்கு உடல் அளவுலையோ மன அளவுலையோ வரமாட்டேங்குது. உங்களுக்கு உடல் அளவுலையோ இல்லை மனசளவுலையோ உங்களுக்கு கஷ்டம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு சர்ச்சிலேயோ இல்லை கோயிலோ மசூதி எங்கேயாவது போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வேண்டுங்க. சரி இப்படி கஷ்டமா இருக்கு உங்களால, ஆனா ஓப்பனா சொல்றேன், உங்களால சொல்ல மட்டும்தான் முடியும். ஆனா ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கான வழியை தான் காட்டுவார். அந்த வழி உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நீங்க அதுல இருந்து மீண்டு வரணும்னா உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா
நீங்க உழைச்சி அந்த கடனை அடைச்சா மட்டும்தான் உங்க வீடு தப்பிக்கும். கடவுள் வந்து உங்கள்ட்ட அப்படியே மரத்துல இருந்து அப்படியே இலைய பிச்சு குடுக்குற மாரி உங்கள்ட்ட காசுலாம் குடுத்துட்டு மாட்டாரு. என் கண்ணுக்கு மட்டும் தான் கடவுள் தெரியிறாரு. நான் தான் கடவுள் அப்படின்னு கமல் சார் சொல்ற மாரி அவங்கள நம்பிலாம் பின்னாடி போய் தயவு செஞ்சு உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் குடுத்து ஏமாந்துறாதீங்க. இருக்கிறத விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா என் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். நெறைய பேர் ஏமாந்துட்டு சீரழிஞ்சுகிட்டு இருக்கான். வீடியோ ஒரு 4 பேர் பார்க்குறாங்கன்னா, அந்த 4 பேர் காதுல போய் இந்த விஷயம் விழுந்தாலே போதும். போதும் நம்மளுக்கு. நம்ம ஒண்ணும் பெரிய சேனல்லாம் கிடையாது இத பத்தி பேசணும். சரி, ஓகே. பாய்.